திரு பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க ராகவனுடைய இந்த வலியுறுத்தலும் பாஜகவின் எதிர்வினையும் ஒரு அரசியலுக்காக பேசப்படுதா இல்லை ஒரு அக்கறையின்பால் பேசப்படக்கூடிய விஷயங்களா புரிஞ்சுக்கணுமா? அதாவது ஒரு பாராளுமன்றத்தை ஒரு தெருமுனையாக மாற்றி விட்டார் மிஸ்டர் அனுராக். ஒரு 5 முறை பாராளுமன்றத்தினுடைய எம்பியாக இருந்து ஒரு பாராளுமன்றத்துல வன்மத்தோடு எந்த சாதிக்கு பிறந்தவன் நீ என்று கேட்கக்கூடிய அளவில ஒரு அனுராக் தாக்கூர் போன்ற ஒரு லெசர் மாட்டர் பிஜேபி இருப்பார்கள். அவரும் ஒரு மினிஸ்டராக இருந்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய நிகழ்வு. ஏன்னா ஒரு மோடி 3.0ல இவர் கேபினட் இவர் மினிஸ்டரா டிராப் பண்ணப்பட்டவர். அப்ப இவருக்கு மோடியை எப்படியாவது ப்ளீஸ் பண்ணணும். அப்ப ப்ளீஸ் பண்ணணும்னா மோடிக்கு எது பிடிக்கும்? அப்ப ஜாதிய வன்மத்தோடு பேசினால், மதவெறியை தூண்டினால், ஜாதிய வன்மத்தை வெளிப்படுத்தினால், அதை வைத்து ராகுல் காந்தியை காயப்படுத்தினால் மீண்டும் அமைச்சரவைக்கு வரலாம் என்ற ஒரு சுயநல நோக்கத்தோடு ஒரு 5 முறை எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு லெசர் மாட்டர் அனுராக் தாக்கூர் இப்படிப்பட்ட பாராளுமன்ற அவை குறிப்பில் உடனடியாக நீக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார் என்று சொன்னால், இவர் 5 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததற்கே அர்த்தம் இல்லை என்றுதான் பொருளாகும். இதை தவிர்த்து இதை தாண்டி பாருங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு, அத எந்த பகுதி பாராளுமன்றத்தினுடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதோ அந்த பகுதியை ட்விட்டர்ல ஷேர் பண்ணி பெருமைப்படுகிறார். யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அனுராக் தாக்கூர் ரிமார்க் ஜோவியலா எதிர்கட்சிகளுடைய இந்திய அலையன்ஸுடைய இதை அம்பலப்படுத்துகிறது என்று ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் என்று சொன்னால், இவர் நல்ல ஜாதிய பின்புலத்திலிருந்து வந்தவர் என்று அண்ணாமலையை பார்த்து சொன்னவர் தான் இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர். அப்ப அவர் மத்தியில உள்ள கிடக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப நரேந்திர மோடி என்ற பிரதமர் ஜாதிய வன்மத்தோடு செயல்படுகிறார் என்று உணர்ந்த அனுராக் தாக்கூர் என்ற ஒரு லெசர் மார்ஷல் ஃப்ரம் பிஜேபி, he wanted to regain the அமைச்சர் போஸ்ட், அதாவது அமைச்சர் பதவியை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வன்மங்களை விதைக்க வேண்டும் என்ற நிலையில் பாராளுமன்றத்தை ஒரு தெரு முனை பிரச்சார கூட்ட மன்றமாக மாற்றி இருக்கிறார் இந்த அனுராக். இல்ல, அவரு இந்தியா கூட்டணியின் மோசமான அரசியலை அம்பலப்படுத்துகிறார்னு தானே மோடி ட்வீட் பண்றாரு. அப்ப இவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு வாக்கு வங்கிக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்ற விஷயத்தை உள்நோக்கத்தை அம்பலப்படுத்த அவர் சொல்றாரு. அதை நீங்க சொல்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணுமா? மதவாத அரசியலை முன்னெடுத்து, மேக்ரோ பாலிடிக்ஸை முன்னெடுத்து, மைக்ரோ லெவல்ல சோசியல் இன்ஜினியரிங் என்ற ஒரு டேமை யூஸ் பண்ணி ஜாதி வாரி, அதாவது எந்த ஜாதி ஆளுகிறதோ, ஓபிசி ஜாதி ஆளுகிறதோ அந்த ஜாதிக்கு எதிரான ஓபிசி ஜாதிகளை எல்லாம் ஒன்று திரட்டி சோசியல் இன்ஜினியரிங் என்ற நிலையை உருவாக்கி உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக, மற்ற வட மாநிலங்களில் கடந்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக பிஜேபி இந்த ஜாதிய வன்ம அரசியலை தான் செய்து வருகிறது. அப்ப அந்த ஜாதிய வன்ம அரசியலை இந்த மைக்ரோ சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக இது செய்து வந்தது இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இவர்களுக்கு மேக்ரோ லெவல் இந்துத்துவ பாலிடிக்ஸும் நொறுங்கிவிடும், இவர்களது மைக்ரோ லெவல் ஜாதிய பாலிடிக்ஸும் அழிந்துவிடும் என்ற பயத்தின் காரணமாகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கேள்வியை பார்த்து மோடியே பயப்படுகிறார் என்பதுதான் அவரது எக்ஸ் தள பதிவிலிருந்து தெரிகிறது. இல்ல, ஆனா அமித்ஷாவோ பல பாஜக மூத்த தலைவர்களோ பொது வெளியில பேசியிருக்கிறாங்க, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆதரவானவர்கள் தான், ஆனா சில விஷயங்களை ஆய்ந்தறிந்து முடிவெடுக்கணும், அதனால நாங்க பொறுமையா இருக்கிறோம் அப்படின்னு பொதுவெளியிலே பேசியிருக்காங்களே. அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கக்கூடிய கட்சியாத்தானே பாஜக தன்னை முன்னிறுத்துது. அப்புறமே ஏன் நீங்க அதை ஒரு சந்தேகப்படுறீங்க? இதுவரைக்கும் உங்களுக்கு அவங்களை பற்றி தெரியாதா? எதை பேசுறாங்களோ அதுக்கு எதிராக செயல்படுவதுதான் அவருடைய வழக்கம். பிரதமர் எதை சொல்கிறாரோ அதற்கு எதிராக தான் அவர் செயல்படுவார். பிஜேபி கட்சியினர் எதை சொல்கிறார்களோ அதற்கு எதிராகத்தான் அவர்கள் செயல்படுவது அவர்கள் வழக்கம். அவர்கள் சொல்வதற்கு எதிராகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள். பாராளுமன்றத்தை தொட்டு கும்பிட்டாங்கன்னா பழைய பாராளுமன்றத்தை ஓச்சிட்டு புது பாராளுமன்றம் கட்டுவாங்க. இதுதான் அவருடைய வழக்கம். எனவே அவர்கள் சொல்லுவது செய்வதாக சரித்திரம் கிடையாது, அதற்கு எதிராகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள் என்பதுதான் சரித்திரம். இவர்கள் எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்புல சென்சஸ்ல ஓபிசி என்ற ஒரு வார்த்தையை சேர்ப்பதற்கு இவர்களுக்கு என்ன பிரச்சனை?
ஓபிசி என்ற வார்த்தையை? என்ன பிரச்சனை? அதை தானே கேட்கிறோம். சென்சஸ்ல ஓபிசியை சேருங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பை சேருங்க, அதை சேர்த்து எடுத்து இந்த சென்சஸை எடுங்கன்னு தானே கேட்கிறோம். அப்ப அதை எடுப்பதில் என்ன பிரச்சனை? ஏன்னா இந்த இதுக்கு முன்னால பிஜேபியை சேர்ந்த ஒரு மேடம் பேசினாங்க. அவங்களே தெளிவா சொன்னாங்க. அவங்க வந்து தெளிவா சொன்னாங்க, மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட்டாலும் ஓபிசிக்கு பிரதிநிதித்துவம் கிடையாதுன்னு உண்மையை அவர்கள் சொன்னாங்க. பாராட்டுறேன் அவங்கள. உண்மையிலேயே ஓபிசிக்கு இன்னமும் வாய்ப்பு வழங்கப்படல. அப்ப மண்டல் கமிஷன் பீரியட்ல இருந்து இப்படிதான் இருக்கு. நான் 10 வருஷமா என்ன பண்றீங்கன்னா நானும் அப்ப இருந்து கேக்குறேன். காங்கிரஸ் பீரியட்ல இருந்து இருக்குன்னா உங்களுக்கு தான் மக்கள் ஆட்சி கொடுத்துட்டாங்கல்ல. 3வது முறை வேற வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இத்தனை பிரைம் போஸ்ட்ல நாங்க ஓபிசி மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம். சரி, அவர் சொல்லட்டும். சொல்லுங்க. மூலமாக ஓபிசியுடைய வாக்கு வங்கிகளை எல்லாம் இந்துத்துவா என்ற மதவாதத்தின் மூலமாக ஒற்றுமைப்படுத்தி வாக்குகளை வாங்கி கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற நரேந்திர மோடி அந்த ஓபிசி மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் இதுவரை? மத்திய அரசு பதவிகள்ல எந்த பதவிகளுக்கு ஓபிசியில இடம் கிடைத்திருக்கிறது? இதே நரேந்திர மோடியினுடைய 2.0 கடைசியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் யூனிவர்சிட்டி என்னுடைய ப்ரொஃபசர் பேராசிரியர் பதவிகளுக்கு ஓபிசியில தரமான கேண்டிடேட் கிடைக்கலன்னா நீங்க நிறைவேற்றலாம் என்று சட்டம் போட்டவர் தானே இந்த நரேந்திர மோடி அவர்கள். அப்ப இவர்கள் இந்த அல்வா என்ற ஒரு வார்த்தையை வைத்து இந்த நிதியமைச்சகத்தினுடைய இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே ஓசி பிரிவை சேர்ந்தவர்கள் என்று ஒரே வார்த்தையில ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணாரா இல்லையா? அதுதான் இன்றைக்கு வந்து இவர்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப பிரச்சனை என்னன்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதியை வைத்து மதத்தை வைத்து இவர்கள் அரசியல் செய்வார்கள். ஆனால் அந்த எந்த ஜாதி மக்கள் ஓட்டு போட்டார்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் ஆட்சி செய்வார்கள். இதுதான் இவர்களது செயல்பாடு. எனவே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்றாரு ராகுல் காந்தி என்பதுதான் இவர்களுக்கு வேதனை. அதனால்தான் இந்த லெசன் மாற்றல் இந்த அனுராக் தாக்கூர் போன்ற ஆளுகளை வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து தெருச்சண்டையாக பாராளுமன்றத்தை மாற்றுகிறார்கள். எனவே ராகுல் காந்தியுடைய கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் எக்ஸ்போஸிலே பிரதமர் பேசுகிறார் என்று சொன்னால், இதே பிரதமர் மணிப்பூர்ல நடந்த சம்பவத்திற்கு ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரா? இந்த ஜாதிய வன்முறை வன்கொடுமைகள், இந்த மாட்டுக்கறியை சமைத்தவர்களை அடித்துக் கொன்றவர்களுக்கு எதையாவது வந்து இதுவரைக்கும் ட்வீட் பண்ணியிருக்காரா அந்த பிரதமர்? சொல்லுங்க பாப்போம். இதை புரிந்து கொண்ட உத்தரப்பிரதேச மக்கள் தான், மோடியினுடைய சந்திரத்தை புரிந்து கொண்ட உத்தரப்பிரதேச மக்கள் மதவாதத்தை இவர்கள் தங்கள் அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பிரதமரே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அயோத்தியில் தோற்றவுடன், அந்த ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தில் தோற்றவுடன் ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தையை தூக்கி பின்னாலே போட்டுவிட்டு ஜெய் ஜெகநாதரை கூப்பிட்டு நாங்கள் மதத்தை அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துவோம் என்பதை வெளிப்படையாக அறிவித்தவர் பிரதமர் மோடி அவர்கள். ஓகே, நான் வரேன். திரு பொன்ராஜ், உங்களுடைய நிறைவு பார்வை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைக்குமே வந்து ஒரு ஜாதி, நீ என்ன ஜாதி என்று ஒருத்தர் கேட்டால் அவரை மனிதனாகவே மதிக்க மாட்டோம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா வடநாட்டுல வந்து ஜாதியை வச்சு தான் பேரே வைக்கிறான். எல்லாமே சர்மா இல்லை தாக்கூர் இல்லை மோடி, இப்படி ஜாதியை வச்சு தான் பேரு, அந்த ஜாதியை வச்சு தான் குறிப்பிடுறாங்க. எனவே வந்து அவர்களுக்கு அந்த ஜாதி என்பது, ஜாதியை பற்றி கேட்பது என்பது ஒரு அவமானகரமான விஷயமாக அவர்கள் தெரியவில்லை. ஏனென்றால் அதை வந்து அதை வழக்கமாக வைத்துக் கொண்டுள்ளார்கள். இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது என்ன அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஒவ்வொரு ஜாதிக்கும் இத்தனை % ரிசர்வேஷன் அலாட் பண்றதுக்காக கிடையாது. இது வந்து சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட்னஸ் கண்டறிந்து ஒரு 22 ஃபேக்டரை வைத்து இவர்கள் சமூகத்தாலும் கல்வியாலும் பிற்படுத்தப்பட்ட மக்களா என்று அறிந்து அவர்களை அந்த கிளாஸுக்குள்ள கொண்டு வந்து அவர்களை வந்து இவர்கள் எம்பிசி, இவர்கள் பிசி, இவர்கள் ஓபிசி, இவர்கள் ஃபார்வர்டு கேஸ்ட் என்று அந்த கிளாஸஸை வந்து பிரித்து அதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த பின்தங்கிய மக்கள், சமூகத்தின் ரீதியாகவும் எஜுகேஷன் ரீதியாகவும் பின்தங்கிய மக்களை முன்னெடுத்து கொண்டு வருவதற்கு தான் இந்த ஜாதிய ரீதியான இடஒதுக்கீடு. கிட்டத்தட்ட ஓபிசி மண்டல் கமிஷன் அமல்படுத்திய 35 வருஷமா அந்த ஓபிசிக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது, இன்னமும் நம்ம ஜாதிய கணக்கெடுப்பை தள்ளி போட்டால் இந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த மக்கள்
மீண்டும் இந்த சமூகத்திலும் கல்வியிலும் வந்து அவர்கள் மீண்டும் அவர்கள் அந்த புதிய பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் அவர் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப இன்க்ளூசிவ் சொசைட்டி உருவாகலை அப்படின்னா அங்க வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு வாய்ப்பு கிடையாது. திரும்பவும் நம்ம வந்து இந்த ஜாதியை வச்சு மதத்தை வச்சு ஒரு ஆட்சி முறை நிர்வாகத்துக்கு கொண்டு போனா இங்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப மக்களாட்சி கூட்டாட்சி முறை வந்து இங்க நடக்காது. இங்க எங்க போகும்? மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்திற்கு இது இட்டு செல்லும். அப்ப ஜாதியவாதம் மதவாதம் மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகார ஆட்சிக்கு இட்டு செல்லும். அது ஜனநாயகத்திற்கு கேடு. எனவே ஜாதிய ரீதியான இடஒதுக்கீடு என்பது இந்த மக்களை மேம்படுத்தி கொண்டு வந்து அனைவரையும் ஒரு சமதளத்தில் அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து ஒரு மேடு பள்ளம் இல்லாத சொசைட்டியை உருவாக்குவதற்குத்தான் இந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை கேட்கிறார்களே ஒழிய ஒவ்வொரு ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கு 3%, அந்த ஜாதிக்கு 4%, அந்த ஜாதிக்கு 2% அப்படின்னு ஒதுக்குவதற்காக அல்ல. ஒதுக்கீடு செய்து அந்த ஜாதியை தனிமைப்படுத்துவதற்காக அல்ல. இது வந்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காகத்தானே ஒழிய இது வந்து ஒரு ஜாதிய ரீதியான ஒரு நோக்கத்துக்காக அல்ல. ஐயனானந்த் சார் தெளிவா சொன்னாரு. இது ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு வந்து கேட்கல. கல்லேல்கர் கமிஷன் அமைச்சர் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இந்த ஜாதி வாரிய இடஒதுக்கீடு வேண்டும் என்பது இருக்கிறது. இன்று வரை ஓபிசிக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 60% இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தினர் இன்றும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும். அதை எதிர்க்கக்கூடிய பிஜேபி இந்த ஓபிசிக்கு எதிரான கட்சியாகத்தான் மக்கள் கருதுவார்கள்.